ரீசெண்டா வந்து இண்டி 2 படத்துல மோட்டல்ஸ் பத்தி ஒன்று காமிச்சிருப்பாங்க. இது போல நம்ம வெளியில போகும்போது மோட்டல்ல சாப்பிடும்போது சம்டைம்ஸ் அங்க ஃபுட்டு வந்து கெட்டு போயிருக்கலாம், இல்ல இந்த ஃபுட்டு வந்து தரம் இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இதை பத்தி அந்த ஹோட்டல்ல சொல்லி அந்த ஃபுட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்ல ரீஃபண்டோ நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ஒருவேளை அவங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னா இது அப்படியே உணவு பாதுகாப்பு துறையில போய் ஒரு புகாரா பதிவு செஞ்சு இதுக்கான நடவடிக்கை எடுக்க வைக்கலாம். அட போப்பா, நம்மளே வந்து வெளியில எங்கேயா போயிட்டு இருப்போம், இந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து உணவு பாதுகாப்பு துறை அலுவலகம் எங்க இருக்கு, அவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அது நடவடிக்கை எடுக்க வைக்கிறதுலாம் நடக்கிற காரியமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா அப்படி இல்லைங்க. உணவு பாதுகாப்பு துறையில உணவு பாதுகாப்பு சம்பந்தமா புகார் கொடுக்கறது ரொம்பவே ஈஸி. அந்த ஃபுட்டு வந்து ஒருவேளை கெட்டு போயிருக்கா இல்ல தரம் இல்லாம இருக்கா, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. உங்க கையில ஒரே ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும், ஈஸியாவே வந்து உணவு பாதுகாப்பு துறைக்கு உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கு முதல்ல நீங்க கூகுள் ஓபன் பண்ணி foodsafety.tngovernment.register வெப்சைட்டை சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு அரசு உணவு பாதுகாப்பு துறையுடைய இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்ல தான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். நம்மளுடைய புகாரை பதிவு செய்யறதுக்கு இதுல நமக்கு அக்கௌண்ட் இருக்கணும். அதனால எடுத்ததுமே வந்து கிரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இதுல ஏற்கனவே உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்க அப்படியே லாகின் பண்ணிக்கலாம். இல்ல அக்கௌண்ட் இல்லைன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்முடைய பேர், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. பாஸ்வேர்டு என்னன்னு போட்டுட்டு அந்த பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி அனுப்புவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணீங்கன்னா அடுத்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இந்த லாகின் டீடைல்ஸை வந்து நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. ஏன்னா இதை வச்சு தான் நம்மளுடைய கம்ப்ளைண்ட்டோட ஸ்டேட்டஸ் என்னன்றதை நம்ம ட்ராக் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். மொபைல் நம்பர், பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா இது வந்து அடுத்த பேஜுக்குள்ள போகும். அடுத்த பேஜ்ல இருந்து நம்மளுடைய கம்ப்ளைண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த பேஜ்ல ரைஸ் கம்ப்ளைண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஹோட்டலோட டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. ஹோட்டலோட பேர் என்ன, அது கரெக்டா எங்க இருக்கு, லொகேஷன், அதோட அட்ரஸ், அதோட பின்கோடு, டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட், இது போன்ற அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து கவனமா ஃபில் பண்ணுங்க. ஒருவேளை அந்த ஹோட்டலோட லொகேஷன் டீடைல்ஸ் தெரியலனா மேலே வந்து மேப் கொடுத்துருப்பாங்க. அதை ட்ராக் பண்ணி அந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னு பார்த்து கிளிக் பண்ணீங்கன்னா அதோட டீடைல்ஸ் வந்து அதில் தெரியும். அதை பார்த்து இதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம். இந்த பேஜில் செலக்ட் தி டைப் ஆஃப் தி ட்ரேடர், அதாவது நீங்க யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க விருப்பப்படுறீங்க, ஹோட்டல் மேலேயா இல்ல ரெஸ்டாரண்ட் மேலேயா இல்ல காஃபி ஷாப் மேலேயா, இது போல நிறைய ஷாப் இருக்கும். அதுல எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நேச்சர் ஆஃப் தி ஃபுட், அதாவது நீங்க அந்த ஹோட்டல்ல எந்த ஃபுட்டு வாங்கி பாதிக்கப்பட்டீங்களோ அந்த ஃபுட்டு என்னன்றதை இங்க மென்ஷன் பண்ணணும். அடுத்தது செலக்ட் த மெத்தட் ஆஃப் சர்விங், அவங்க உங்களுக்கு ஃபுட்டு எப்படி சர்வ் பண்ணாங்க, டேபிள்ல வந்து வச்சாங்களா இல்ல பேக் பண்ணி கொடுத்தாங்களா இல்ல பேக் பண்ணாம கொடுத்தாங்களா, இதுல என்னவோ அதுல மென்ஷன் பண்ணிருங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் த ஃபுட்ல என்ன இஷ்யூவோ அதை பார்த்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த கம்ப்ளைண்ட் ப்ராசஸ்ல 3 முக்கியமான விஷயங்களை மறந்துடக்கூடாது. ஒன்று அந்த ஃபுட்டோட ஃபோட்டோ, ரெண்டாவது அந்த ஃபுட்டு வாங்கினதுக்கான பில்லோட ஃபோட்டோ, மூணாவது அந்த கடையோட அட்ரஸ். இந்த 3 விஷயங்கள் ஏன் தேவைன்னா, இப்போ ஃபுட்டில் கம்ப்ளைண்ட்றதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு எவிடன்ஸ் தேவை. அதனால அந்த ஃபுட்டை கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். ரெண்டாவது அந்த ஃபுட்டு அந்த கடையில் தான் வாங்கணும், அதை நம்ம தான் வாங்கணுன்றதுக்கு எவிடன்ஸாக அந்த பில்லோட ஃபோட்டோ நம்மக்கிட்ட இருக்கணும். மூணாவது இந்த கடை தான்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக அந்த கடையோட அட்ரஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து நீங்க அந்த ப்ராடக்ட்டை எப்போ பர்ச்சேஸ் பண்ணீங்க, எப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க, அதோட பில் நம்பர் என்ன, இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த ஷார்ட் நோட்ஸ்ன்ற இடத்துல வேற ஏதாவது இதை பத்தி சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா அங்க அதை சொல்லிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து சப்போர்ட்டிங் எவிடன்ஸை நம்ம அப்லோட் பண்ணணும், அதாவது போட்டோஸ் அப்லோட் பண்ணணும். போட்டோஸ் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து சப்மிட் ஆயிடும். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை யூஸ் பண்ணி நம்மளோட கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல ஃபுட் சம்பந்தமா கம்ப்ளைண்ட் பண்றது. இப்போ நிறைய இடங்கள்ல ஒரு கஸ்டமரா நம்ம வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்கோம். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகாம எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அங்க அட்லீஸ்ட் என்ன நடந்தது அப்படின்றத கேளுங்க. அப்போதான் அடுத்த முறை வந்து நம்ம பாதிக்கப்படாம இருப்போம். ஸோ மறக்காம இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.